Hello everyone, 30 days of vocabulary, day 5. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற 3 words. First word ask. Askனா கேட்கறது. அதை வந்து நம்ம ஃபார்மலாவும் கேட்கலாம், இன்ஃபார்மலாவும் கேட்கலாம். ஸோ இது வந்து ஃபார்மலா கேட்கறது, ஒரு பர்சன் கிட்ட ஒரு ப்ளீசிங்கா அந்த மாதிரி ஒரு ஃபார்மலா கேட்கறது தான் இந்த ஆஸ்க்ன்றதுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆஸ்க்கு அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் நம்ம எப்படி சொல்லுவோம்னா இன்குவயர், இன்குவயர். ஸோ இதுக்கு சென்டென்ஸ் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்? மே ஐ இன்குவயர் அபவுட் த டைமிங்? டைமிங்கை வந்து கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறது. செகண்ட் வேர்ட் சே. சேனா சொல்றது. ஸோ இதை வந்து நம்ம இங்கிலீஷ் அட்வான்ஸ் இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்னா அசர்ட். இதை வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து நம்ம வந்து சொல்ற ஒரு வார்த்தைகளா இருக்கிறது. ஸோ சேன்ற வேர்டை வந்து அசர்ட்னு சொல்லுவோம். அதை எப்படி நம்ம வந்து சென்டென்ஸ் அப்ளை பண்ணலாம்? she asserted her opinion. அவளுடைய தாட்ஸ், அவளுடைய ஒப்பீனியனை வந்து சொன்னா அப்படின்றதுக்கு தான் இதோடைய மீனிங். நெக்ஸ்ட் வந்து டெல். டெல்னா சொல்றது, இன்ஃபார்ம். ஸோ ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ ஆஃப் சேஞ்சஸ். ஏதாச்சும் மாற்றங்கள், ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மீனிங் தான் இதுக்கு பொருந்தும். ஸோ இன்னைக்கு பார்த்த 3 வேர்ட்ஸ் ஆஸ்க், இன்குவயர், சே, அசர்ட், டெல், இன்ஃபார்ம். தேங்க்யூ.